ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ரேவ்ஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ராகி இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். அதுக்கு வந்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கூடவே நான் வந்து அரிசி மாவை ஆட் பண்ண போகிறேன். அதனால் 1 டம்ளர் ராகி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வெறும் ராகியில் மட்டும்தான் செய்யணும்னா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதிலே ராகி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லம்ஸில் எதுவும் எல்லாமே கட்டிக்கட்டியாக எதுவும் வராமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்குங்க. வானலில் வந்து ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா தனியாக திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் 1/2 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1/2 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் ராகி மாவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதுக்கப்புறமா நெய் மட்டும் ஒரு சொட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா கையிலே ஒட்டாது, கையில் ஒட்டாமல் இருக்கும். சப்பாத்தி மாவோட லைட்டாக லூஸாக இருக்கணும், ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அதை வந்து இடியாப்பச்சில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பிளேட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் இல்லை நெய் எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக தேங்காய் பூ அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை லைட்டாக போட்டிருக்கோம். சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே ஒரு சுற்று வந்துட்டு நம்ம இடியாப்பம் சேர்க்கணும். இடியாப்பச்சில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒட்டாது, தனித்தனியாக பிசு பிசுன்னு வராது. பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா பாருங்கள், தனித்தனியாக அழகாக ஒட்டாமல் அழகாக வரும் பாருங்கள். எதுவுமே உதிரியாக புட்டு வராமல் நல்லா பூ போல் வரும். இன்றைக்கி நம்ம இட்லி குண்டானில் தான் ஆவி காட்டி எடுக்க போகிறோம். இட்லி குண்டானில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும். நல்லா தண்ணி கொதி வரும்போது எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக விட்டிங்கனாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி மாவும் நம்ம கிளறி வைப்போம் இல்லைங்களா, அதனால் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சிங்கனாலே போதும். நல்லா இடியாப்பம் சாஃப்டாக கிடச்சிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும். இன்னும் சாஃப்டாக இடியாமல் பிளேட்லாம் எதுவுமே வைக்கல. இன்னைக்கு வந்து நான் தேங்காய் தான் வச்சுருக்கேன். தேங்காய் கூட நாட்டு சக்கரை தான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். வேணுன்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரையே சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது சுகர் பேஷண்ட்டு கூட விரும்பி தாராளமாக சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா சாஃப்டாக இடியாப்பமும் நல்லாயிருக்கும். அந்த நடுவில்லாம் எதுவுமே பிஞ்சு வராது. ஓகே, பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.